Hi, I'm Dr. Jayabanu, your pediatrician from Masonic Hospital, Coimbatore. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அனீமியா. குழந்தைகளுக்கு ஏற்படுற ரத்த சோகை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அனீமியானா என்னென்னு பார்ப்போம். நம்ம ரத்தத்தில் நிறையா அணுக்கள் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள், தட்ட அணுக்கள்னு சொல்கிறோம். இதில் சிவப்பு அணுக்கள் ஆர்பிசி, இதில் இருக்கிற ஒரு ப்ரோட்டீன் தான் ஹீமோக்ளோபின். இந்த ஹீமோக்ளோபின் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இருக்க நிறையா ஆர்கன்ஸ், ஹார்ட், லிவர், பிரெயின், இந்த மாதிரி எல்லா ஆர்கன்ஸ்க்கும் ஆக்சிஜன் தேவைப்படுது. இதை போய் அந்த ஆர்கன்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து இந்த ஹீமோக்ளோபின் தான். ஸோ இந்த ஹீமோக்ளோபின்ங்கிறது கம்மியாக இருக்கிறப்போ குழந்தைகளுக்கு அனீமியா ஏற்படுது. இதனால நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த அனீமியா பற்றி ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த அனீமியாவுக்கு என்ன காரணம், குழந்தைகளுக்கு ஏற்படுற அனீமியாவுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, அதாவது இரும்பு, அவங்க சாப்பிட்ற உணவில் வந்து இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறதா ரொம்ப முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. இதுதான் நம்ம மேஜராக பார்க்குற ரீசனாக இருக்குது. செகண்ட் பார்த்திங்கன்னா, சில குழந்தைங்க வந்து ரொம்ப மாட்டுப்பால் குடிப்பாங்க. 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் மாட்டுப்பால் குடிக்கிற குழந்தைகளுக்கும் அனீமியா ஏற்படுது. இது ஏன்னா இந்த பால் நிறையா குடிக்கிறப்போ அவங்களோட உணவில் இருக்கிற இரும்பு சத்து ஒழுங்காக அப்சர்வ் ஆகிறது இல்லை. இது ஒரு காரணம். மூணாவது வந்து சில குழந்தைகளுக்கு இந்த கீரிப்புழு, இந்த குடல் புழுன்னு சொல்கிற பிரச்சனை இருக்கிறப்போ அனீமியா ஏற்படுது. நாலாவது குழந்தைகளுக்கு மரபணு சார்ந்த ப்ராப்ளம், ஹீமோலைட்டிக் அனீமியான்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் ரேர் தான். இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதில்ல. நம்ம இன்றைக்கி மெயினாக நியூட்ரிஷனல் அனீமியா பற்றி தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அனீமியா இருந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன மாதிரி தொந்தரவு ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க ஸ்கூலில் வந்து ரொம்ப இன்அட்டென்டிவாக, கிளாஸ் ப்ராப்பராக கவனிக்காமல் எப்போவுமே டயர்டாக இருக்கிறது, ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸஸ் குறையிறது, வீட்டுக்கு வந்தால் எப்போ பாரு படுத்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணாமல் டயர்டாகவே இருக்கிறது. இது ரொம்ப காமன் ப்ராப்ளமாக பார்க்குறோம். ரெண்டாவது மூச்சு திணறல், அவங்களோட நார்மல் ஆக்டிவிட்டி ஒரு 2 ஸ்டெப்பு 2 படி ஏறினாலே மூச்சு வாங்குறது. மூணாவது அவங்க இருதய துடைப்பு, அவங்களோட ஹார்ட் பீட்டை அவங்களாலே ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹார்ட் பீட் இருக்கலாம். இது ரொம்ப சிவியர் அனீமியால இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படலாம். நாலாவது பைக்கான்னு சொல்லுவோம். ரொம்ப ரேரான இந்த சப்ஸ்டன்சஸ் லைக் இந்த சாக் பீஸ், மணல், இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸை சாப்பிடணும்னு அவங்களுக்கு எண்ணம் ஏற்படுறது, இதை பைக்கான்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு இருக்கலாம். ஸோ நம்ம இந்த அனீமியாவை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், வரதுக்கு முன்னாடியே எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்குங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்பவே, அவங்க ப்ரெக்னென்சி அப்போவே அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் இப்போ எல்லாருமே கைனகாலஜிஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இதை கரெக்டாக எடுத்துக்கணும். ஸோ அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு அனீமியா ஏற்படுறதை தடுக்கலாம். ரெண்டாவது 6 மாதம் தாய்ப்பால் மட்டுமே தான் தர சொல்லுவோம். இந்த பீரியட்லேயும் மதர் அவங்களோட அயன் டேப்லெட்டையும் அவங்களோட ஃபுட்டில் அயன் ரிச் ஃபுட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். தேர்ட் வந்து 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட், இதர உணவுகள் தர சொல்கிறோம். இந்த இதர உணவுகள் தரும் காலத்தில் வந்து நல்லா இரும்பு சத்து நிறைந்த காய்கறிகள், பல வகைகள், மிச்ச உணவுகளையும் சேர்த்து தர வேண்டும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கீரை, முருங்கைக்கீரை, பாலக்கீரை, அடுத்து வெஜிடபிளில் பீட்ரூட், நாலாவது இந்த நட்ஸில் மெயினாக இந்த டேட்ஸு, அப்புறம் கிரவுண்ட் நட், அப்புறம் வெல்லம், இந்த மாதிரி பொருட்களில் இரும்பு சத்து நிறையா இருக்குது. ஸோ இதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தை உணவில் இதை நிறையா சேர்த்திக்கணும். நாலாவது இந்த மாட்டுப்பால்னு சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னாடி. ஸோ எப்போ இருந்து மாட்டுப்பால் கொடுக்கலாம், 1 வயசுக்கு அப்புறம் தான் நம்ம குழந்தைங்களுக்கு மாட்டுப்பால் தர சொல்கிறோம். இந்த மாட்டுப்பாலும் அளவாக தான் தரணும். எவ்வளோ, ஒரு 250 to 300 ml. இதுக்கு மேலே மாட்டுப்பால் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு உணவுக்கு மாற்றாக மாட்டுப்பாலை கொடுத்து நீங்கள் பழக்காதீங்க. இப்படி நிறையா பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு அனீமியா ஏற்படுது. ஸோ அதனால் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு 250 to 300 ml மேலே கவுஸ் மில்க் ப்ளீஸ் தர வேண்டாம். நாலாவது, நீங்கள் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம், இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு பூச்சி மருந்து தரணும். அடுத்தது, எந்த அளவுக்கு மேலே நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நிறையா பேரண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ அனீமியாவில் நிறையா கட் ஆஃப்ஸ் இருக்குது, வேல்யூஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக உங்கள் பீடியாட்ரிஷியன்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணணும். ஸோ அவங்க உங்களோட அனீமியா ஹீமோக்ளோபின் வேல்யூ பொறுத்து ஃபுட்லேயே கரெக்ட் பண்ணலாமா இல்லை ஏதாவது மெடிசின் சாப்பிடணுமான்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ.